Hi business sisters, welcome to this new video. காலையிலே கிஃப்ட் நிஃப்டி அப்சைடு ட்ரேட் ஆனதுனால கேப் அப்னு டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குளோபலாக டவுன் சைடு டெக்னிக்கலாக சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கும் வித் நெகட்டிவ் பயஸு. அதே நேரத்தில் வந்து எனி நியூஸ் வந்து மார்க்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணலான்னு நம்ம காலையில் என்ன நடக்கலாங்கிறதுல பார்த்தோம். எஃப்ஐ டவுன் சைடு தான் இருந்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இன்னைக்கு இந்தியா விக்ஸ் வந்து 0.5% கூலாகி 11.97 இருக்கு. ஐஎன்ஆர் தான் இன்னும் ஒரு கவலைக்கிடமாக இருக்குது. 87.67 வீக் போயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து ரிலையன்ஸு அண்டு ஏர்டெல்லு, அதுக்கு போட்டியாக ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ. ரிலையன்ஸும் ஏர்டெல்லும் பாயிண்டை தூக்குச்சு. வெயிட்டேஜில் 27 பாயிண்ட்ஸ் ரிலையன்ஸு, ஏர்டெல் +18. இது வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து -15, ஐசிஐசி -13. சரியா? ரெண்டு பேருக்கும் போட்டியாகும். இது ரெண்டும் ஏத்துச்சு மார்க்கெட்டை, இது ரெண்டும் இறக்குச்சு. நம்ம வெயிட்டேஜில் பார்க்கும்போது பார்ப்போம். சரியா? அப்புறம் நிஃப்டி வந்து இப்போ அவுட் ஆஃப் த டேஞ்சரில் இருக்குதோ அப்படின்னு ஒரு ஐயம் இருக்குது. அதை நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் லாஸ்ட்டில் பார்ப்போம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. எது அந்த ரெசிஸ்டன்ஸில் உடைக்கிறது கன்ஃபார்ம் இருக்குமோங்கிறது அதையும் நம்ம டெக்னிக்கலில் பார்ப்போம். சரியா? இதில் வந்து மோர்கன் ஸ்டான்லி சொல்கிறாங்க, புல்டன் ஹாரிசன் சென்செக்ஸ் வந்து 1 லட்சத்தை தொடும் ஜூன் 2026க்குள்ளன்னு சொல்லிட்டு மணிக்கொண்டரில் அந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. சரியா? சரி, இப்போ வந்து சார்ட்டில் போயிடலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, காலையிலே நம்ம நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவாக தான் தொடங்கிச்சு. 5 மினிட்ஸ்க்கு மாற்றிட்டேன். நேற்றைய க்ளோஸ் வந்து 24,565. இன்றைக்கு ஓப்பன் 24,596. 30 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9:15 ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. அந்த லோ வந்து 24,562. 9:30 காமன் நேரத்தில் 24,669 இடத்துக்கு போச்சு. அதுலேருந்து மறுபடியும் கீழே ஷடான்னு விழுந்துச்சு. 9:45 24,552 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. அப்புறம் 3:30 மணி வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஹையர் ஹை போட்டு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சது. 24,722 முடிஞ்சது. 157 பாயிண்ட்ஸ் அப்பு, 0.64% அப்பு. இன்னைக்கு ஓப்பன் டே கேண்டிலுக்கு மாற்றிடுறேன். இந்த கிரீன் கேண்டில் தான். இன்னைக்கு ஓப்பன் 24,596, ஹை 24,736, லோ 24,554, க்ளோஸ் 24 ஒரு செகண்ட். இன்னைக்கு லோ 24,554, க்ளோஸ் 24,722. 200 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. சப்போர்ட் அகைன் 24,500, ரெசிஸ்டன்ஸ் 24,800 அண்ட் 25,000. இன்னைக்கு அட்வான்ஸ் 1,659, டிக்ளைன்ஸ் 1,058. ரெட் கேண்டில் 7, கிரீன் கேண்டில் 44. இன்னைக்கு டாப் கெய்னர் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 5.5% அப்பு, டாடா ஸ்டீல் 4.5% அப்பு, பெல் 3.5% அப்பு, அதானி போர்ட்ஸ் 3% அப்பு. டாப் லூசர் பவர் கிரிட் 3.5% டவுனு, ஹெச்டிஎஃப்சி 1% டவுனு, ஓஎன்ஜிசி 3/4% டவுனு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1/2% டவுனு. வெயிட்டேஜ் 153 பாயிண்ட் ப்ளஸுக்கு ஹெச்டிஎஃப்சி -35, ஐசிசி -13, ரிலையன்ஸ் +27, ஏர்டெல் +18, டிசிஎஸ் +16, டாடாசிஸ் +12, எல்என்டி +11, பெல் +10. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி சார்ட் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு டோஜி கேண்டில் தான் போட்டிருக்கு. இன்னைக்கு வந்து மூவ்மெண்ட்டே கம்மியான மூவ்மெண்ட் தான், ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டு. 55,437 டு 55,752. சப்போர்ட் 55,000, ரெசிஸ்டன்ஸ் 56,000. இந்த இடத்துல உள்ள மற்ற ஃபர்தராக உள்ள விஷயம் நம்ம டெக்னிக்கல் இதில் பார்ப்போம். சரி, அடுத்தது வந்து கோல்டு வந்து மார்க்கெட் திடீர்னு ஸ்பைக் ஆச்சு. அந்த இடத்துல போய் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. இப்போ நான் அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்க, கொஞ்சம் பெருசு பாருங்க. இந்த இடத்துல ஸ்பைக் ஆச்சு, மறுபடியும் இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா? இந்த இது வந்து இந்த பேரலல் சேனலை, அதாவது புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன், இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா ஃபர்தராக மூவ் ஆகும். இதோடைய ஹை வந்து 3,500.2. அது சில்வர் அதே மாதிரி 37.18 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது.
அதுவும் சேம் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பிட்காயின் 1,14,327 இந்த பாருங்க 1,14,327 இது ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. அதோடைய லைஃப் டைம் வந்து 1,23,236. யுஎஸ்ஐல 66.11 1.25% டவுன் ஆகி ட்ரேட் ஆகுது. குளோபல் மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் 0.5% அப் ஆகி ட்ரேட் ஆகுது. S&P 500 1.5% டவுனு, நாஸ்டாக் 2.5% டவுனு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.25% அப்பு, இட்டாலி CSE 0.5% அப்பு, DX ஜெர்மனி 1.25% அப்பு. ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 1.5% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் 1% அப்பு, அண்ட் ஹாங்காங் ஹாங்சங் 0.5% அப்பு, டைவான் 0.25% டவுனு, கொரியா கோஸ்பி 1% அப்பு, SCT காம்போசிட் வந்து 1% அப்பு, ஜாகர்தா இந்தோனேஷியா 1% டவுனு, சைனா சங்கை 0.5% அப்பு. ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை இந்த இடத்த பாருங்க, சப்போர்ட் சைடு 24,000க்கு 1 லட்சம் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதை விட்டா 24,600ல 1,09,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் சைடு வந்து 24,800 1 லட்சத்துக்கு மேல இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது 25,000 இருக்கு, அடுத்தது 25,500 இருக்கு. சரியா? இன்னைக்கு ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை UK அண்ட் கனடா ஹாலிடே, முக்கியமான நியூஸ் இல்லை. ஆனால் வந்து இதில் FID ஆக்டிவிட்டி பார்த்துருவோம். வெள்ளிக்கிழமை 3,366 கோடிக்கு அவங்க வித்துக்கிட்டு தான் இருக்கிறத ப்ரூஃபில் அப்படியே இருக்கிறாங்க. போன மாதம் 47,661 கோடி வித்துருக்குறாங்க. சரி, இது FID ஆக்டிவிட்டி. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு போயிடலாம். கிஃப்ட் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு அது ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகுது, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம இது பார்த்துடலாம். இண்டெக்ஸஸ் பார்த்துட்டு டெக்னிக்கலாக பார்க்க போயிடலாம். இன்னைக்கு இண்டெக்ஸஸை பொறுத்தவரை எந்தெந்த இது வந்து எவ்வளோ ஏறிச்சின்னா, ஐடி செக்டர் இன்னைக்கு 1.5% அப்பு, இறங்கிக்கிட்டே இருந்தது, 1.5% அப்பாக முடிஞ்சிருக்கு. மிட் கேப் 1.5% அப்பு. இது பாருங்க, இது வந்து ஷார்ட் கவரிங்கா ப்ராஃபிட் புக்கிங்கா எப்படி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1% அப்பு, ஆட்டோ செக்டர் 1.5% அப்பு. பாருங்க, இறங்கிட்டே வந்தது, எவ்வளோ பெரிய கிரீன் கேண்டில் போட்டிருக்கு பாருங்க. சரியா? அடுத்தது எனர்ஜி செக்டர் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. FMCG ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. FMCG 5 நாளாக தொடர்ந்து ஏறிட்டு இருந்தது, இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய டெக்னிக்கலாக பார்த்துடலாம். இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துச்சு, செகண்ட் டார்கெட் 54,500. அது வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. தொடர்ந்து 3 கேண்டில்ஸ், இந்த 3 கேண்டில்ஸ் பாருங்க, நான் இன்னும் கூட பெருசு பண்ணுறேன். முயற்சி எடுக்குது. ஒரு அட்டம்ப்ட், 2வது அட்டம்ப்ட், 3வது அட்டம்ப்ட்டும் முடிஞ்சிச்சு. நாளைக்கு இதை உடைச்சிட்டு கீழே வருமோன்னு ஐயம் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து அது கீழ் நோக்கி தான் புஷ் பண்ணுது. நல்லா பாருங்க, இந்த கேண்டிலுக்கு கீழே இந்த கேண்டில் இருக்கு, இந்த கேண்டிலுக்கு கீழே இந்த கேண்டில் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே புஷ் பண்ணி வருமோன்னு ஐயம் இருக்கு. நாளைக்கு பார்ப்போம். எதுவும் பாசிட்டிவ் நியூஸ் இல்லாமல் இருந்தால் அது நடந்து போயிடும். ரைட்டா? இது நான் டெக்னிக்கலாக தான் பேசுகிறேன், அதுவும் எல்லாமே எஜுகேஷனல் தான். இது பாருங்க, நிஃப்டி இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு இந்த சூழ்நிலை, அதாவது நம்ம பயப்படுற சூழ்நிலையிலேருந்து மேலே வந்துட்டோம். அதாவது இந்த இடம் வந்து பிரேக் அவுட் இடம், முன்னாடியே மார்க் பண்ணது இந்த ரவுண்டு. இப்போ கொஞ்சம் மேலே போயிட்டோம். பெரிய கேப் டவுன், ஒரு 500 பாயிண்ட் கேப் டவுன் ஆகாமல் இருந்தால், இல்லை கொஞ்சம் புஷ் பண்ணி கேப் அப், ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் ஆனால் கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்துடும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா? அதே மாதிரி டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராமில் வந்து கொஞ்சம் ஃபேக் ஐடியும் இருக்குது, அதை பார்த்து ஜாயின் பண்ணுங்க. பாருங்க, NSE 360 இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கூட வருது. அதில் வந்து நம்ம ப்ரோமோ பிளான் இன்வெஸ்ட் $2,000 அப்படி இப்படின்லாம் நிறைய என்னென்னமோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக் ஐடி இருக்கும், ஃபேக் ஐடிக்குள்ளே போயிடாதீங்க. இந்த மாதிரி இருக்கும்.
ரைட்டாக அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. டெய்லி கேப் அப் கேப் டவுன் அந்த இது கிஃப்ட் நிஃப்டி இது சார்ட் அனலைசர்ஸு வீடியோஸு அப்புறம் வந்து சார்ட் லிங்கில் அனலைஸ் பண்ணுறது எல்லாமே போட்டுட்ருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.